என் இனிய தமிழ் மக்களே, என் மண் வாசனை உலகம் முழுவதும் பரவுவதற்கு காரணமாக இருந்த என் நண்பன், இந்த மண்ணின் தவப்புதல்வன் இசைஞானி இளையராஜா அவர்களே, இங்கே வந்து அமர்ந்திருக்கும் கலைஞர் பெருமக்களே, இந்த அற்புதமான நிகழ்ச்சியை இங்கே வழங்கிக் கொண்டிருக்கும் ஜெயா தொலைக்காட்சி சார்ந்த நிர்வாகிகளே, நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இசையை தடுத்து நிறுத்தி அதிக நேரம் இங்கே அளவலாக முடியாது. இப்ப சபை நாகரிகங்கதி அவர் அந்த இளையராஜா, அந்த இசைஞானி இப்படியெல்லாம் பேசணும்னு தான் ஆசை. ஆனால் எனக்கு அப்படி வராது. என்னையான்னு கேட்பேன், என்னடான்னு கேட்பேன், அவ்வளோதான் கேட்க முடியும். அவன் வாழ்க்கையில் 35 ஆண்டு காலங்களில் நண்பனாக இருந்த காலத்தில் 30 ஆண்டு கால அவனுடைய வளர்ச்சி சில நேரங்களில் எனக்கே புரிவதில்லை. அருகே இருந்து பார்ப்பதனால் ஒரு தாயின் ஸ்தானத்திலிருந்து பிள்ளையை பார்த்தால், பிள்ளை தாயின் ஸ்தானத்திலிருந்து தாயை பார்த்தால் வளர்ச்சி புரிவதே இல்லை. கொஞ்சம் சற்று விலகி நின்று பார்த்தால் தான் புரியும். அதை போல் இளையராஜாவை சற்று விலகி நின்று பார்க்கும் பொழுது விண்ணுக்கும் மண்ணுக்குமாக மிக பிரம்மாண்ட ராட்சச உருவத்தை தான் நாம் பார்க்க முடிகிறது. அவரை பாராட்டுவது என்பது இயற்கை அழகாக இருக்கிறது என்று சொல்லுவதற்கு புதிதாக ஒரு வியாக்கியானம் தேவையில்லை. மலை பிரமாதமாக இருக்கிறது, மேகம் நன்றாக இருக்கிறது, நதி நன்றாக இருக்கிறது, பாடும் பறவைகள் பிரமாதமாக குயில் கூவுகிறது என்று சொல்லுவதற்கு நாம் தேவையில்லை. இளையராஜா இளையராஜா தான். அதை புதிதாக பாடுவதற்கு இளையராஜா என்ற அந்த வார்த்தைக்கு முழு அர்த்தம் அவன் இசை. இசை என்று சொன்னால் இளையராஜா, இவ்வளவுதான். ஏனால் தன்னை முழுமையாக அதிலே அர்ப்பணித்துக் கொண்ட மிகப்பெரிய அற்புதமான ஒரு கலைஞன். அவனுடன் இந்த காலகட்டத்தை நான் சொல்லுவது கொஞ்சம் கஷ்டம். நல்ல எழுத்தாளன், நல்ல ஓவியன், இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. நல்ல எழுத்தாளன், நல்ல ஓவியன், நல்ல இசைக்கலைஞன், நல்ல ஆன்மீகவாதி, இதற்கு மேல் கொஞ்சமும் உண்டு. கர்வம் பிடித்தவன். சாதாரண கர்வம் இல்லை, வித்த கர்வம். வித்தைக்கு கர்வம் ஏனடா என்று நானும் யோசித்து பார்த்தேன். இந்த அரண் மட்டும் அவன் போட்டுக்கொள்ளாமல் இருந்தால் இந்த மனித மிருகங்கள் அவனை மொய்த்து விட்டு இருக்கும் என்ற காரணத்தினால் ஒரு முழு அரண் வைத்துக் கொண்டான். கணினி யுகத்தில், ஒரு விஞ்ஞான யுகத்தில் 3 தலைமுறை தாண்டியவன் உன்னை போல் 10 தலைமுறை தாண்டி வந்து விசிலடிக்கிறவனும் வருவான். அவனும் இளையராஜாவும் புகழ் பரப்புவான் என்று கூறி வாழ்க வளர்க என்று வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சார், அடுத்த பாட்டு எந்த படத்துல இருந்து சார்? என்ன ஏதோ வாசனை வருது சார்? மல்லிகைப்பூ. நீங்க உங்க தலையில இருக்க சொல்றீங்க, நான் என் தலையில இருக்க சொல்றேன். மண் வாசனை. சார், மண் வாசனை படத்துல இருந்து என்ன பாட்டு சார்? மண் வாசனை படத்துல புரியல சார். புரியாது, கொஞ்சம் நான் சிம்பாலிக்கா சொல்றேன். இது வந்து மல்லிகை மொட்டு, இது வந்து என்ன பாட்டு? பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு. இன்னொரு தடவை சொல்லுங்க. பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு. இவ்வளோ பிரைட்டா இருக்காங்க பாருங்க. பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு பூத்துருச்சு வெக்கத்தை விட்டு. பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு பூத்துருச்சு வெக்கத்தை விட்டு. பேசி பேசி ராசியானதே மாமன் பேர
மல்லிகை முட்டு பூத்துருச்சு வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானதே மாமன் பேர சொல்லி சொல்லி நாளானதே ரொம்ப நாளானதே. மாலையிட காத்து அள்ளி இருக்கு தாலி செய்ய சொல்லி இருக்கு இது சாயங்காலமா மடி சாயும் காலமா முல்லைப்பூ சூடு மெல்ல பாடி போடு அடவாட காத்து சூரியக்குது குத்தி வச்ச மல்லிகை முட்டு பூத்துருச்சு வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானதே மாமன் பேரச் சொல்லி சொல்லி ஆளானதே ரொம்ப நாளானதே. அதுக்குள்ள நேத்து உன்னை நினைச்சேன் வெக்க நிறம் போக மஞ்சள் குளிச்சேன் கொஞ்சம் மறைந்து பார்க்கவா இல்ல முதுகு தேய்க்கவா அது கூடாது இது தாங்காது சின்ன காம்புதான பூவை தாங்குது பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு பூத்துருச்சு வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானதே மாமன் பேர சொல்லி சொல்லி ஆடானதே ஆடானதே ரொம்ப நாளானதே. தமிழ் சினிமாவில் ஸ்டீரியோஃபோனிக் எஃபெக்ட் யூஸ் பண்ணி ஒளிப்பதிவான பாடல்கள் இந்த படத்துக்காக தான் ரெக்கார்ட் பண்ணப்பட்டது. பிரியா அப்படிங்கிற படம். இந்த படத்திலேருந்து ஹே பாடல் ஒன்று. இந்த பாடலை பாட வருபவர்கள் உமா ரமணன். இவங்க வந்து ஹிட் லிஸ்டில் இருக்காங்க. என்னென்னா இவங்க பாடின அத்தனை பாடல்களுமே சூப்பர் ஹிட். இவங்களோட இணைந்து பத்மபூஷன் KJ யேசுதாஸ் அவர்களின் இசை வெளியீடு விஜய் யேசுதாஸ். பாடல் ஒன்று ராகம் ஒன்று சேரும்போது அந்த கீதம் அதை மீண்டும் மீண்டும் கேட்கத் தோன்றும். பாடல் ஒன்று ராகம் ஒன்று
உந்தன் பெண்மை என்னை தாக்கும் ஆயுதம். மின்னல் உந்தன் பெண்மை என்னை தாக்கும் ஆயுதம். மேகம் உந்தன் கூந்தல் மலராடும் மூஞ்சலாம். ஓய் மேகம் உந்தன் கூந்தல் மலராடும் மூஞ்சலாம். என் ஜோடி கிளியே கண்ணல் தமிழே தேனில் ஆடும் திராட்சை நீயே. பாடல் ஒன்று ராகம் ஒன்று. தீபம் கொண்ட கண்கள் என்னை நோக்கும் காதலில். தீபம் கொண்ட கண்கள் என்னை நோக்கும் காதலில். தாகம் கொண்ட நெஞ்சம் என்னை பார்க்கும் ஜாடையில். ஓய் தாகம் கொண்ட நெஞ்சம் என்னை பார்க்கும் ஜாடையில். இளம் காதல் ராஜா கண்ணா உந்தன் நெஞ்சில் ஆடும் தேவி நானே. பாடல் ஒன்று ராகம் ஒன்று. சேரும்போது அந்த கீதம் அதை மீண்டும் மீண்டும் கேட்கத் தோன்றும். ஹே, பாடல் ஒன்று ராகம் ஒன்று. பல வருடங்களாக நான் நினைத்து கொண்டிருப்பதை இன்னும் நீங்களும் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதில் சந்தோஷம். நானும் உங்களை மாதிரி இளையராஜாவின் ரசிகன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் வரணும் எங்களுக்கு என்ன மாதிரி ஆட்களுக்கு. அவருக்கு எப்படி இருக்கோ தெரியாது, இந்த புகழ் பத்தாதுன்னு எனக்கு தோணும். குடிகாரே, உங்களை தாங்க சொல்கிறேன். குடிகாரே, என்னையா உங்களை தாங்க. குடிகாரே, திரு இளையராஜா அவர்கள் மிகப்பெரிய இசை மேதை அல்ல, அவர் பெரிய இசை ரசிகர். முதல்ல அவர் பெரிய இசை ரசிகராக இருந்ததுனால தான் அவர் இவ்வளோ பெரிய இசையமைப்பாளர் ஆக முடிஞ்சது. அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தில் மிகப்பெரிய ரசிகராக இருக்கவங்கள தான் மிகப்பெரிய கலைஞராக மாற முடியும். அப்படி ஒரு சகலகலா ரசிகர் திரு கமலஹாசன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். வணக்கம். எங்களுக்குள்ள நிறையா டிஸ்கஷன் நடக்கும். சிலதெல்லாம் வெளியே சொல்லிக்க முடியாது. இதுவும் அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன். ஆனால் இது வெளியே சொல்லலாம். ஒரு பாட்டு பாடுறீங்களா அப்படின்னு கேட்டார். அதுக்கு தைரியம் இல்லைங்க. நல்ல பாடகர்கள்லாம் இருக்காங்க, நல்ல ரசிகர்கள் இருக்காங்க. ரிஹர்சல்னு ஒன்று எல்லாத்துக்குமே தேவை. அதை நான் செஞ்சுக்கிறல. இங்கே நான் வந்தது நான் மட்டுமல்ல. இல்லை 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 என்ன பேச விட்டா தானே. அப்புறம் கொஞ்சம் பேச விடுங்களேன். அவர் என்ன சொல்கிறான்னு கேளுங்களேன். அப்புறம் என்ன சொல்கிறான்னு கேளுங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு அப்புறம் கேளுங்க. நீங்கள் இவர் பாருங்க வத்தி வைக்கிறாரு.
இல்லை அந்த பழக்கம்லாம் நமக்கு கிடையாது. அதாவது பல வருடங்களாக நான் நினைத்து கொண்டிருப்பதை இன்னும் நீங்களும் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதில் சந்தோஷம். நானும் உங்களை மாதிரி இளையராஜாவின் ரசிகன். உங்களில் பலருக்கு கிடைக்காத ஒரு அரிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது என்றால், கிட்ட இருந்து இந்த கம்போசிங் எல்லாம் உருவாவதை, நிகழ்வதை பார்த்திருக்கிறேன். சில நேரங்களில் சின்ன பங்கும் இருந்திருக்கிறது, பாலம் கட்டும் போது மணல் கொடுத்த மாதிரி. இவர் ரொம்ப முக்கியமான கலைஞர். ஒவ்வொரு முறையும் தமிழனுக்கு ஒரு சின்ன ஒரு இழுக்கு உண்டு, நல்ல கவிஞர்களை, நல்ல கலைஞர்களை கவனிக்காமல் விட்டு இழுக்கு. பாரதியார் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இல்லை என்பதற்கு இங்கே ஒரு எடுத்துக்காட்டு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் வரணும் எங்களுக்கு, என்ன மாதிரி ஆட்களுக்கு. அவருக்கு எப்படி இருக்கோ தெரியாது, இந்த புகழ் பத்தாதுன்னு எனக்கு தோணும். ஆனால் பாரதியார் மாதிரிலாம் பண்ணிடாமல் கிட்டத்தட்ட அந்த அளவு டேலண்ட் தான் இது. இசையில் எனக்கு தெரிஞ்சு இது அந்த மாதிரி தான் இது. அதை நான் இவருக்கு எதிரியாக இருந்து சண்டை போட்டுட்டு, நானும் மியூசிக் டைரக்டராக இருந்து இவருக்கு எதிரியாக இருந்திருந்தாலும் இதை ஒத்துக்கொள்ள வேண்டிய நிஜம். நல்ல வேளை அந்த அவமானம் எனக்கு ஏற்படலை. ஆனால் அவர் நல்லா மியூசிக் பண்ணக்கூடிய அளவுக்கு நாலேஜ் உள்ள மியூசிக்கில் அவர் இப்போ என்ன கேட்டாலும் என்ன ராகம்னாலும் இல்லை, சும்மா உங்கள்கிட்ட எப்படியாவது இந்த மேடையில் என்னை அவமானப்படுத்துவது என்று முடிவு. நான் வந்த உடனே பாடுறீங்களா? இதெல்லாம் வேண்டாம். இப்போ ராகம் சொல்லுவாருன்றாரு. ஏதாவது ஏன் தெரியாதுங்களா உங்களுக்கு? ஆழ்வார் பாசுரங்கள் தெரியாதா உங்களுக்கு? எல்லாமே தெரியுங்க, எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பாரு. ஆனால் எங்கள் ரெண்டு சொல்ல மாட்டார். இப்போ நான் இங்கே வந்தது இந்த பெருமையை அனுபவிப்பதற்காக. இங்கே பாட்டு பாடி கெடுக்கக்கூடாது. இதை ரொம்ப சந்தோஷம். இன்னும் கொஞ்சம் ஒரு வாக்குறுதி, எனக்காக, என் படங்களுக்காக, என் கம்பெனிக்காக இவர் போட்ட பாடல்களையே தனியாக ஒரு கச்சேரி பண்ணலாம் பண்ணுறேங்கிறார். அந்த மேடைக்கு வரேன் நான். ரிஹர்சல்லாம் ஒழுங்காக பண்ணிட்டு. வணக்கம், நன்றி. குடிகாரே குடிகாரே, உங்களை தாங்க சொல்கிறேன். என்ன திடீர்னு பாடாததுக்காக இப்படி வச்சுக்கிட்டீங்களா? இல்லை, குடிகாரே என்னையா? உங்களை தாங்க. குடிகாரே, பரம குடிகாரே, குடிகாரே, பரம குடிகாரே, பழைய கடவுள் அந்த பரம சிவன் பரமன் பெயர் கொண்ட பரம குடிகாரே, குடிகாரே, பரம குடிகாரே, பழைய கடவுள் அந்த பரம சிவன் பழைய பழவை கடவுள் அந்த பரமன் பெயர் கொண்ட பரம குடிகாரே, குடிகாரே, குடிக்காரே. அப்பா, மானத்தை காப்பாற்றி அனுப்பிச்சிங்க. நன்றி, நன்றி, வணக்கம். பாருங்க, அவர் பாடம் போறாரு, என்ன பாட வச்சுட்டாரு. வந்து வந்து போவதென்ன, கட்டு மரம் பூ பூக்கு ஆசைப்பட்டு ஆவதென்ன, கட்டுத்தறி காள நானே கண்ணு குட்டியானேனே, தொட்டு தொட்டு தென்றல் பேச தூக்கங்கெட்டு போனேனே, சொல் பொன்மானே. பட்டு பட்டு பூச்சி போல எத்தனையோ வண்ணம் என்னும் நட்டு வச்சி நாம் பறக்க, நாம் வளர்த்த நந்தவனம் கட்டி வைக்கும் என் மனச, வாசம் வரும் மல்லிகையும்.
அடியாத்தாடி இளமன சொன்ன ரெக்க கட்டி பறக்குது சரிதானா அடி அம்மாடி இப்படி நானதில்ல புத்தி மாறி போனதில்ல முன்ன பின்ன நேர்ந்ததில்ல மூக்குன்னு நீ வேர்த்ததில்ல தாகப்பட்ட நெஞ்சுக்குள்ளே ஏகப்பட்ட சந்தோஷம் உண்மை சொல்லு பொண்ணே என்ன செய்ய உத்தேசம் வந்து வந்து போவதென்ன கட்டு மரம் பூ பூக்கு ஆசைப்பட்டு ஆவதென்ன கட்டுத்தறி காள நானே கண்ணுக்குட்டி ஆனேனே தொட்டு தொட்டு தென்றல் பேச தூக்கங்கெட்டு போனேனே சொல் பொன்மானே அடியாத்தாடி இளமன சொன்ன ரெக்க கட்டி பறக்குது சரிதானா அடி அம்மாடி அடுத்த பாட்டு என்ன மகதி? செண்பகமே செண்பகமேன்னு ஒரு பாட்டு சிந்து பைரவியில். இது பாருங்க, பட்டு புடவை கட்டிட்டு சும்மா பாட்டை போய் சொல்லிட்டே இருக்கக்கூடாது. எனக்கு ஏதோ விஷயம் தெரியலங்கிறதுக்காக நீ பாட்டில் கண்டபடி பேசுறதா? சிந்து பைரவி 4 தடவை நான் பார்த்தேன். அதில் என்னென்ன பாட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். 400 சிந்து, காவடி சிந்து, பாடறியன், படிப்பறியன், பூமாலை வாங்கி வந்தேன், இந்த மாதிரி 7 பாட்டு 2 பிட்ஸ் அங்கே இவ்வளவு சிந்து பைரவியில் இருக்கு. அதனால் நிச்சயமாக அந்த பாட்டு சிந்து பைரவி கிடையாது. நீங்கள் சொன்ன செண்பகமே செண்பகமேங்கிறது கரகர பிரியா மாதிரி, அது ஒரு கறக்கிற பாட்டு. ராமராஜன் வந்து மாட்டுக்கிட்ட உட்காந்து ஒரு பால் கறந்துகிட்டே பாடுற பாட்டு அது. சார் நான் சொன்னது சிந்து பைரவி ராகத்தை பற்றி சார். ஓ ராகம், அப்போ நீங்கள் சொல்லுங்கள். சிந்து பைரவி ராகத்தில் இளையராஜா சார் எக்கச்சக்கமான சாங்ஸ் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த ராகத்துக்கு வெவ்வேறு டைமென்ஷன்ஸில் ஒரு சாங்கையும் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு சிந்து பைரவி இப்போ உங்களுக்காக செண்பகமே செண்பகமே. பட்டு பட்டு பூச்சி போல எத்தனையோ வண்ணம் என்னும் நட்டு வச்சி நாம் பறக்க நாம் வளர்த்த நந்தவனம் கட்டி வைக்கும் என் மனச வாசம் வரும் மல்லிகையும்
தொட்டு தொட்டு நாங்கறக்க துடிக்கு தந்த செண்பகமோ உன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே உன் மேல ஆசைப்பட்டு பார்த்து காத்து நின்னேனே உன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே உன் மேல ஆசைப்பட்டு பார்த்து காத்து நின்னேனே உன் முகம் பார்த்து நிம்மதியாச்சு என் மனம் தானா பாடிடலாச்சு என்னோட பாட்டு சத்தம் தேடும் ஒன்ன பின்னாடு எப்போதும் ஒன்ன தொட்டு பாட போறேன் தன்னால செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே la 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 la